உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. Praise the Lord. First of all, I want to thank God for giving me this opportunity to testify what He has done in my life. Secondly, I want to thank Pastor Justin, my spiritual father, mentor. I thank you for giving me this opportunity to send this voice message to testify what God has done in my life. நான் வந்து யூகேலேருந்து பேசுகிறேன். ஸோ என்னோடய டெஸ்டிமோனி வந்து நாங்கள் கல்யாணம் பண்ணி 10 இயர்ஸ் ஆச்சு இப்போது. எங்களுக்கு ஒரு 5 இயர்ஸ் வரைக்குமே பேபி இல்லாமல் இருந்துச்சு. அப்போ நாங்கள் வந்து பட் ஏற்கனவே நாங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னே என் ஹஸ்பண்ட் எனக்கு தெரியறதுக்கு முன்னுக்கு என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு ப்ராஃபட் மூலிமா வேர்ட் கொடுத்துருந்தாங்க. காட் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சன் இருக்கும், அவங்க பேர் ஜாஷுவா அப்படின்ட்டு. ஸோ என் ஹஸ்பண்ட் வெரி ஷுவராக கண்டிப்பாக அவங்களுக்கு பேபி இருக்கும், கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து பிள்ளைங்க பிறக்கும் அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப உற்சாகப்படுத்தினாங்க. ஸோ இந்த 5 இயர்ஸாக நாங்கள் வந்து நிறைய ப்ரே பண்ணிகிட்டே தான் இருந்தோம். அப்போ 2016 வந்து எனக்கு மிஸ்கேரேஜ் ஆச்சு. அப்புறம் 2017 வந்து எட்டாபிக் ப்ரெக்னன்சி ஆச்சு. அப்புறம் எட்டாபிக் ப்ரெக்னன்சியில் என்ன ஆச்சுன்னா என்னோடய ஃபிலிப்பின் டியூப் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க, லெஃப்ட் சைட். அண்ட் தென் த ரைட் சைட் டியூப் இருக்கிற இன்னொரு ஃபிலிப்பின் டியூப் வந்து பிளாக்காக இருக்குது. ஸோ அது கொஞ்சம் பிளாக்காக டேமேஜாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நார்மலாக கன்சீவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க டாக்டர்ஸ். நீங்கள் வேணும்னா ஐவிஎஃப் ட்ரை பண்ணலாம். அதுவும் நாங்கள் என்ஹெச்எஸ் கவர்மெண்ட் மூலிமா செய்ய முடியாது பிகாஸ் ஆஃப் யுவர் ஏஜ். நீங்கள் வந்து ப்ரைவேட் வின்னா போய் செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மை ஹஸ்பண்ட் வந்து இதுக்காகவே ஒத்துக்கவே இல்லை. நம்ம எந்த ஐவிஎஃப்பும் போவேன்னா நம்ம ப்ரே பண்ணுவோம், கண்டிப்பாக காட் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு. ஸோ எனக்கு வந்து வயசு 40 ஆச்சு. வயசு எனக்கும் ரொம்ப டவுட்லாம் வந்துச்சு. ஆனால் நாங்கள் ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தோம். இன்னொன்று வந்து 2017 நான் பாஸ்டர் ஜஸ்டினோட மெசேஜ் நிறைய கேட்க ஆரம்பித்தேன். சண்டே மெசேஜஸ், பைபிள் ஸ்டடீஸ், இங்கிலீஷ் மெசேஜ்லாம் நான் கேட்க ஆரம்பித்தேன். அப்புறம் நாங்கள் அந்த மெசேஜ் கேட்க எனக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை நான் பார்த்தேன். இன் ஃபெய்த் எஸ்பெஷலி என்னோடய ஃபெய்த் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிச்சு. அப்புறம் 2019 ஜனவரியில் ஒரு மெசேஜ் கேட்டேன். அந்த மெசேஜில் வந்து என்னன்னாக்கா 12 பேருக்கு வந்து பாஸ்டர் ஜஸ்டின் ப்ரே பண்ணி எத்தனையோ வருஷமாக பேபி இல்லாதவங்களுக்குலாம் பேபி வந்துச்சு அப்படின்னு அந்த மெசேஜில் பாஸ்டர் ஜஸ்டின் சொன்னாங்க. எல்லாத்தையும் 12 பேரையும் அந்த மேடில் கூப்பிட்டு பிளஸ் பண்ணாங்க. எல்லாம் 12 பேர் கையிலையும் பேபி இருந்துச்சு. அதை பார்த்துட்டு நான் அப்படியே கதறி அழுவ ஆரம்பிச்சிட்டேன். ஆண்டவரே, 12 பேர்த்துக்கு ஒரே இந்த மேடையில் ஏற்றிருக்கீங்களே, நானும் போய் அங்கே ஒரு சாட்சியாக நான் நிற்கணும் அப்படின்னு நான் வந்து அப்போ கிச்சனில் நான் குக் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நான் ப்ரே பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் பாஸ்டர் ஜஸ்டின் சொன்னாங்க, 3 பேபியோட பிக்சர் போட்டிருந்தாங்க. அந்த வீடியோவில் 3 பேபிஸோட பிக்சர் போட்டிருந்தாங்க. அப்புறம் பாஸ்டர் ஜஸ்டின் சொன்னாங்க, ஆன்லைனில் பார்க்குறவங்க யாருக்கு பேபி இல்லையோ உங்கள் பிள்ளை பேரை சொல்லி கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த டைமே நான் கத்தி என்னோட சன் பேர் ஜாஷுவா பேரை சொல்லி கத்தி நான் கூப்பிட ஆரம்பித்தேன். ஜாஷுவா கம்ஃபார்ட்னு சொன்னேன். என்னோட ஊமில் கை வச்சு ஜாஷுவா கம்ஃபார்ட்னு.
அப்போ ஜஸ்டின் ப்ரே பண்ணாங்க. யார் யாருக்கெல்லாம் ஆன்லைனில் பார்க்குறவங்களுக்குலாம் பேபி இல்லையோ வயித்துல கை வைங்கன்னு. ஸோ நானும் வயித்துல கை வச்சு ப்ரே பண்ணேன். ஆ, வி- எனக்கு வந்து அந்த டைம் நான் குக் பண்ணிட்டு இருந்தேன் கிச்சனில். நான் அப்போவே வந்து நில் டவுன் பண்ணி எனக்கு அனாயிண்டிங் என் மேலே நான் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். சச் லைக் கரண்ட் மாதிரி என் வயித்துல ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நான் கீழே உட்காந்து நான் அழுந்து பண்ணேன். ப்ரே பண்ணிட்டு எனக்கு அப்பயே ஒரு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. நம்ம வந்து கண்டிப்பாக காட் ஏதோ ஒன்று செஞ்சுருக்காங்க நம்மளுக்கு அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அந்த ஃபேத்தோட நான் போயிட்டு அந்த ஹோல் டே வந்து எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அந்த அனாயிண்டிங் என் மேலே. அப்புறம் நான் ஆஃப்டர்நூன் உட்காந்து ப்ரே பண்ண ஆரம்பித்தேன். நான் ப்ரே பண்ணும்போது எனக்கு வேர்ட் வந்துச்சு, எலிசபெத் சான் அப்படின்ட்டு. அந்த வார்த்தை வந்து எனக்கு இதுக்கு முன்னே எனக்கு அந்த மாதிரி வந்ததில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம். ஸோ பாஸ்டர் ஜஸ்டின் ஒரு சேனல் எனக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நான் விளங்கிக்கிட்டேன். பாஸ்டர் ஜஸ்டின் மூலிமா காட் வந்து என்னை ஆசீர்வச்சிருக்காங்கன்னு. அப்புறம் அந்த வார்த்தை ஆண்டவர் கொடுத்ததும் பாஸ்டர் ஜஸ்டின் எனக்கு சொன்னதும் நான் வந்து பர்சனலாக அதை நான் எடுத்துக்கிட்டு நான் என்ன செஞ்சேன்னா என் ஹஸ்பண்ட்ட நான் சொன்னேன். அவங்களுக்கு தமிழ் தெரியாது ஹஸ்பண்டுக்கு. அவங்க ஃப்ரம் ஆந்திரா, நான் மலேசியன். ஸோ அவங்க வந்து நான் பாஸ்டர் ஜஸ்டின் குடுக்குற மெசேஜ்லாம் நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணிகிட்ருப்பேன் எப்போவுமே என் ஹஸ்பண்டுக்கு. ஸோ அந்த மெசேஜ்லாம் கேட்க கேட்க அவங்களுக்கும் ஃபேத் ஏறுனுச்சு. அப்புறம் அவங்க சொன்னாங்க, நம்ம இதை பிரிண்ட் பண்ணி பெட்ரூமில் வச்சுட்டு அந்த பேபி ஃபோட்டோஸை நம்ம ஜோஷாவை கூப்பிடுவோன்னு. ஸோ அதே மாதிரி பிரிண்ட் பண்ணி நாங்கள் ஜோஷா பேரை சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தோம், எங்களோட சன் பேரை. ஸோ இது ஜனவரி ஹேப்பன் பண்ணுச்சு. அந்த ஹோல் இயர் வந்து ஃபெப்ரவரி, மார்ச் த ஹோல் இயர் போயிட்டுருக்கு. எங்களுக்கு ஒன்றுமே ஹேப்பன் பண்ணல. நாங்களும் விடாம நாங்கள் ப்ரே பண்ணிகிட்டே தான் இருந்தோம். அந்த ஃபோட்டோ பார்த்து பார்த்து ப்ரே பண்ணிக்கிட்டே தான் இருந்தோம் அன்டில் அக்டோபர் வரைக்கும். அக்டோபர் வந்து திருப்பி எனக்கு ஒரு செக்கப் இருந்துச்சு. அந்த செக்கப் நான் போகும்போது அந்த அக்டோபர் வந்து நான் திருப்பி ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்தேன். எனக்கு நெகட்டிவாக இருந்துச்சு. ஸோ நான் ரொம்ப உடஞ்சி போயிட்டேன். பட் ஸ்டில் அந்த ஃபோட்டோ பார்த்து அந்த பேபி ஃபோட்டோ பார்த்துட்டு ஜோஷாவை நான் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன், நான் ஜோஷா கம் ஃபார்த்னு. அப்புறம் நான் வந்து அந்த இதுக்கு செக்கப் போகும்போது டாக்டர் சொன்னாங்க, இன்னும் எனக்கு வந்து இன்னொரு நியூஸ் என்னென்னா, உங்களுக்கு கண்டிப்பாகவே ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் இதுக்கு மேலே உங்களோட ரெக்கார்ட் நாங்கள் இந்த என்ஹெச்எஸ்லேருந்து இந்த பேபியோட செக்கப்லாம் நாங்கள் இதோட ஸ்டாப் பண்ண போகிறோம். உங்களுக்கு இதுக்கு மேலே செக் பண்ண மாட்டோம் நாங்கள். நீங்கள் வேணுனா ப்ரைவேட் போங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த நியூஸோட நான் வீட்டுக்கு வந்தேன் அந்த அக்டோபர் வந்துடும். நான் இன்னும் விடாமல் நான் வந்து இன்னும் எனக்கு வந்து இந்த பாஸ்டர் ஜஸ்டினோட மெசேஜ் கேட்க கேட்க இன்னும் எனக்கு ஃபேத் கூட தான் போணுச்சு. ஸோ அந்த அக்டோபர் நான் திருப்பி அந்த ஃபாலோவிங் வீக் நான் டெஸ்ட் பண்ணும்போது எனக்கு காட் வந்து அற்புதமாக எனக்கு நான் கன்சீவ் ஆகினேன். பாசிட்டிவ் வந்துச்சு. இந்த பாசிட்டிவ் வந்துடும் எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதே சமயத்தில் பயமும் வந்துச்சு. பிகாஸ் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் எக்டாபிக் ப்ரெக்னென்சி. ஸோ அந்த ஃபியர் வந்தப்போ அப்பயும் நான் வந்து அதெல்லாம் தாண்டி நிறையா பாஸ்டர் ஜஸ்டின் மெசேஜ் கேட்க கேட்க அந்த ஃபியர்க்காக அவங்க ப்ரே பண்ணாங்க. எல்லாமே எனக்கே பர்சனலாக ப்ரே பண்ண மாதிரி இருந்துச்சு. எல்லா மெசேஜும் எனக்கே பேசுகிற மாதிரி இருந்துச்சு. இவ்வளோ நான் அவங்க மெசேஜ் கேட்குறனோ எல்லாமே வந்து ஒவ்வொரு நாளும் எனக்கே சொல்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்காகவே அந்த மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ப்ரெக்னன்சி கோ த்ரூ பண்ணேன். அப்புறம் 2020 வந்து எனக்கு எனக்கு 2020 ஜூனில் வந்து எனக்கு பாய் பேபி பிறந்துச்சு. ஜூன் 2020. ஸோ அந்த பாய் பேபி வந்து ஜாஷ்வான்னு பேர் வச்சோம். ஸோ இப்போ ஜாஷுவாக்கு வந்து 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ எவ்ரி இயர் நாங்கள் அப்போ கோவிட் டைமில் பிறந்ததுனால நாங்கள் டைரெக்டாக வந்து இந்த டெஸ்டிமோனி ஷேர் பண்ணணும்னு டைரெக்டாக வரணும்னு நான் ரொம்ப நாங்கள் வெயிட் பண்ணோம். ஆனால் கோவிட்னால எங்களால் வர முடியல. தென் லாஸ்ட் இயர் பிளான் பண்ணோம். அப்பயும் வர முடியாமல் போச்சு. ஸோ பாஸ்டர் ஜஸ்டின் லாஸ்ட் வீக் சொன்னாங்க மெசேஜில், நீங்கள் டிலேவாக்க வேணாம் டெஸ்டிமோனிஸ்லாம் உடனே சொல்லிடணும். அதனால தான் இந்த வாய்ஸ் மெசேஜ் நான் அனுப்புகிறேன். கண்டிப்பாக நான் வந்து ப்ரே பண்ணுறேன். நெக்ஸ்ட் இயர் நான் இந்தியாவுக்கு வந்து இந்த மெசேஜ் டெஸ்டிமோனி திருப்பி நான் வந்து எல்லா மனுக்கும் ஷேர் பண்ணணும்னு நான்
ஆசைப்படுறேன். ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் பாஸ்டர் ஜஸ்டின் ஃபார் பீங் ஒபீடியன்ஸ் அண்ட் அந்த வார்த்தைலாம் வந்து ஆண்டோட வார்த்தைலாம் உடனே உடனே எங்களுக்கு எங்ககிட்டயே பேசுகிற மாதிரி இருக்குது. ஸோ I really thank God for this man of God. எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சுருக்காங்க. ஸோ இது ஒரு டெஸ்டிமோனியை நான் சொல்கிறேன். யாருக்கெல்லாம் பேபி இல்லையோ கண்டிப்பாக மை ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் வந்து உங்களுக்காக ப்ரே பண்ணாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பேபி பிறக்கும். ஸோ ஐ ரியலி தேங்க் காட் ஃபார் எவ்ரி திங். தேங்க்யூ பாஸ்டர். காட் பிளஸ் யூ. பாய். உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.